சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம ரொம்ப சாதாரணமா எப்பவும் வாசிக்கிற வசனம் மாதிரி தான் இருந்தாலும் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். பல நேரங்களிலே ஒரு ஊழியமோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ குடும்பமோ வேலையோ ஆரம்பிக்கும் பொழுது நாம் தேவ சித்தத்தின்படி தான் ஆரம்பிக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேவ சித்தத்தின்படி நடத்துகிறோமா, தேவ சித்தத்தின்படி முடிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஆரம்பிக்கும் போது நாம் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் ஆரம்பிக்கிறோம். ஊழியத்தையும் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையும் சொல்கிறேன். உதாரணமாக ஒரு திருமண காரியமாக இருந்தால் கூட ஜெபிச்சு நல்லா உபவாசம் இருந்து ஊழியக்காரர்களிடத்துல விசாரித்து அதுக்கு பிறகுதான் அந்த திருமணம் நடக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களில் அந்த திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனை வரும்போது, பிரச்சனை அதிகரிக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இது தேவ சித்தம் தானா, தேவனுடைய திட்டம் தானா அப்படின்னு சொல்லி 10 வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு இருக்கு, 20 வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு இருக்கு, 30 வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு இருக்கு. இது தேவ சித்தம் தானா, கர்த்தர் தானா எனக்கு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு கூட வருது ஒரு சிலருக்கெல்லாம். ஏன் அப்படி வருது? ஏன் அப்போ கல்யாணத்தையோ ஆரம்பிக்கும் போதோ, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதோ அல்லது ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதோ நமக்கு அந்த சந்தேகம் வரல? ஏன் அப்போ கூட இல்லை, நாம தேவ சித்தம் தான் அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு ஒத்துக்கிறோம், அல்லது அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம், அல்லது அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வருகிறோம். இடையில ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற எப்பவுமே மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, முதல் ஸ்டெப்பை ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வைக்கிறோம், 2வது ஸ்டெப்பை ஆண்டவர்கிட்ட கேட்டோமாங்கிறத கேள்வி. முதல்ல ஆரம்பிக்கும் போது தேவ சித்தத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனிடத்துல இருந்து கேட்டு ஆரம்பிக்கிறோமா, தேவன் தான் அடுத்த ஸ்டெப்பை சொல்றாரா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி ஓட்ட வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்ப சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு போன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், கோயம்புத்தூருக்கு போக வேண்டியதுதான். அந்த ஆண்டவர் போக சொல்லிட்டாரு. ஆண்டவர் சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு கள்ளக்குறிச்சி வழியா வர சொன்னாரா, வாணியம்பாடி வழியா வர சொன்னாரா, எந்த பக்கம் வர சொன்னாருன்னு இருக்குது. அதையும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், எந்த பக்கம். அதுதான் தாவீதுக்கும் நமக்கும் உள்ளதான வித்தியாசம். தாவீது ஒவ்வொரு காரியத்தை கேட்கும் போதும் தேவனிடத்துல கேட்டு செய்கிறார். நாம ஆரம்பிக்கும் போது கேட்கறதோட சரி, அதுக்கப்புறம் எல்லாமே நம்முடைய ஆலோசனை தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன். பல நேரங்களிலே இந்த ஆலோசனை ரொம்ப முக்கியம். இந்த ஆலோசனை இல்லாட்டி ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் தேவை. ஏன்னா நம்ம எல்லாருமே அனுபவத்தில் ரொம்ப குறைவானவங்க. அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நோவா காலத்துலலாம் 969 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ அவங்க உட்காந்து அடுத்த 6 தலைமுறைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்க. அதாவது ஏனோக்கு வர வரைக்கும் ஆதாம் உயிரோடு கூட இருக்கிறார். 7ஆம் தலைமுறை தான் ஏனோக்கு. ஆனால் ஆதாம் உயிரோடு தான் இருக்கிறார். 930 வயசு ஆதாமுக்கு. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆதாம் உயிரோடு இருக்கிறார். அப்போ ஆதாமுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்க. 6 தலைமுறையை பார்த்துருக்கிறார். அப்போ ஆதாமு கிட்ட போனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய கேட்கலாம், நிறைய ஆலோசனை சொல்லுவார், இப்படி இப்படி பண்ணலாம்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. 70 பலத்தின் மிகுதினால் 80 முடிஞ்சு போச்சு. அதுல 20 வயசு வரைக்கும் படிப்பு கிடிப்புன்னு அப்படியே போயிடுறோம். அப்புறம் 20ல இருந்து 40 45 வரைக்கும் தான் நமக்கு இந்த ஆலோசனை சொல்லக்கூடியதான அறிவுங்கிறது நமக்கு ஒரு 45 50 வயசுக்கு மேலதான் வருது. அப்ப நம்ம போய் யாருக்கிட்ட கேட்கறது? அது வரைக்கும் 40 வயசு வரைக்கும், அதுக்கு முன்னாடி உள்ள பெரியவங்க, இப்படி நம்ம நிறைய வச்சிருக்கிறோம். அப்ப அந்த ஆலோசனை கொடுக்கறது எங்க எப்படி மிஸ்டேக் ஆகுது, நடத்துறது எங்க மிஸ்டேக் ஆகுது? எல்லா இடத்திலும் ஆலோசனை தேவைப்படுகிறது. அது ராஜாவா இருந்தாலும் ஆலோசனை தேவை, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தாலும் ஆலோசனை தேவை. நானே பார்த்துக்கிறேன், எனக்கே தெரியும், எனக்கு தெரியாததா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பல நேரங்களிலே பல இடங்களிலே முட்டி கொண்டு நிற்பார்கள். ஏன்னா இந்த ஒன் மேன் ஷோ அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்குமே பொருந்தாது. இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் ஒன் மேன் ஷோ, அவர் மட்டும்தான் ஒன் மேன் ஷோ. மற்ற யாராலையும் அதை செய்ய முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை தேவை. இப்போ நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு, அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் ஆண்டவர் முன்னோர்களை வச்சிருக்கிறாரு, பெரியவங்களை வச்சிருக்கிறாரு, பல காரியங்கள் இருக்கு. ஆனால் இந்த ஆலோசனைகளை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம், யார் மூலமா பெற்றுக்கொள்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் உங்க வாழ்க்கை அமைது. நீங்க இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த ஸ்பிரிச்சுவலி ஊழியத்தில் வளரும் போது யாருக்கிட்ட ஆலோசனை வாங்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்க போய் வாங்குற ஆலோசனை, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் எப்படி கொடுக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். 2 வாலிபர்கள் இருந்தார்கள் எனக்கு தெரிந்தவர்கள். அவர்கள் 2 பேருமே முழு நேர பணிக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதுல ஒருத்தர் என்ன செய்தார், ஒரு பிரபலமான ஊழியரிடத்துல போய் படித்தார். கொஞ்ச நாளைக்கு படித்த போது அந்த ஊழியர் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தார் என்றால், எப்படி ஷர்ட் போடணும், எப்படி இன் பண்ணணும், எப்படி டை போடணும், எப்படி பெல்ட் போடணும், எப்படி ஷூ போடணும், ஆவிக்குரிய காரியங்களும் சொல்லி கொடுத்தார், கூட இதையும் சொல்லி கொடுத்துட்டார்.
இப்ப அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல எப்படி வளரணும் தெரிஞ்ச அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும் தெரியாம போயிருச்சு. இன்னொரு வாலிபர் அவர் போய் ஒரு போதகர் இடத்துல போய் சேர்ந்து அவர்கிட்ட படிக்க ஆரம்பித்தார். அவர் இவருக்கு இந்த காரியங்கள் எதையும் சொல்லிக் கொடுக்காம முழுவதுமாக ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரம் சொல்லிக் கொடுத்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர் வெளிப்பிரகாரமாய் வளர்வதை விட ஆவியில வளர்ந்துட்டார். வெளிப்பிரகாரமாய் அவர் செய்ய வேண்டியதை ஆவியானவர் சொல்லிக் கொடுத்துட்டார். ஆலோசனை ஆவியானவர் கொடுத்துட்டார். இப்ப இங்கதான் பிரச்சனை இருக்குது. யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வளர்வீர்கள். உங்களுக்கு ஒருத்தர் ப்ராஸ்பரிட்டி சொல்லிக் கொடுக்கிறாரா, நீங்க ப்ராஸ்பரிட்டி செழிப்பட வளர்வீர்கள். உங்களுக்கு ஒருத்தர் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தா நீங்கள் சத்தியத்தை வளர்வீர்கள். ஆலோசனை எங்கே கிடைக்கிறது? அதனாலதான் நாங்க எப்பவும் சொல்லுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஊழியத்தின் பாதைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஊழிய காரணத்தில் அடங்கி இருந்து வருவது என்பது மிக முக்கியம். இன்னைக்கு 3 வருஷம் படிச்சு முடிச்சாச்சுன்னா ஊழியக்காரர் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. படிச்சு முடிச்சா ஊழியக்காரர் படிக்கிறது நல்லது, நான் வேணாம்னு சொல்லல. நான் சொல்றது பைபிள் காலேஜ் படிக்கிறது வேணாம்னு சொல்லல. படித்தாலும் ஒரு நல்ல சத்தியத்தில் இருக்கிற ஆவிக்குரிய ஊழிய காரணத்தில் அடங்கி இருப்பது மிகுந்த நல்லது. நீங்க 3 வருஷம் படிக்கிறதுக்கும் அந்த ஊழியக்காரன் கையில 3 வருஷம் அடங்கி இருப்பதுக்கு 30 வருஷத்துக்கு சமம். அது அந்த ஊழியக்காரன் போடுகிற விதை, அந்த ஊழியக்காரன் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம், அவர் மூலமாக நீங்கள் அவருடைய பிராக்டிகல் லைஃப்ல அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறது, அதெல்லாம் அவருடைய அடுத்த 30 வருஷத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவ கிட்ட 3 வருஷம் தங்கி இருந்தார்கள் அப்போஸ்தலர்கள். அந்த 3 வருஷம் அவர்கள் தங்கி இருந்தது சாகர வரைக்கும் அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு. அதைத்தான் சொல்றேன், எங்கே இருக்கிறீர்கள், யாரிடத்துல இருந்து ஆலோசனை பெறுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வேதாகமத்திலே இந்த ஆலோசனை கொடுக்கக்கூடியதான நிலையிலே 3 முக்கியமான காரியத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க 1 நாளாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசி. அகிதோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். அகிதோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். எந்த ராஜா தெரியுமா? தாவீது ராஜாவுக்கு. தாவீது யாரு? தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறவன். அப்படியாப்பட்ட தாவீதுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் என்னது? அகிதோப்பேல். அகிதோப்பேல் ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்குமா தெரியுமா? வாசிங்க 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசி. அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. எப்படி இருக்குது பாருங்க. ஒரு மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை யாருக்கு? தாவீதுக்கு கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருந்தது? தேவனுடைய வாக்கு, தீர்க்க தரிசனமாக இருந்துச்சா. தேவனுடைய வாக்குனா தீர்க்க தரிசனம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரன் கூட இருப்பது நல்லது. இப்ப இந்த காலத்துல நீங்க சொன்னோம்னா ஆவிக்குரியவர்கள், நீதிமான்கள், கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்தவர்கள், தீர்க்க தரிசிகள், இப்படிப்பட்டவர்கள் நம்மோடு கூட இருப்பது நல்லது. இந்த ஆலோசனை நமக்கு பல நேரங்களிலே வழி நடத்துகிறது. ஆலோசனை பல நேரத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. என்னதான் நீங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும், தேறினவர்களாக இருந்தாலும், சில நேரத்தில் நமக்கு மூத்த அல்லது நமக்கு கர்த்தர் நியமித்த சில ஆட்களுடைய ஆலோசனை அவசியம். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியாததா அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் நினைச்சிட்டானா அவனுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் அல்லது மனைவி 2 பேருமே சரி, எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சாங்கன்னா குடும்பம் முடிஞ்சுன்னு அர்த்தம். இங்க யாருக்கும் எல்லாமே தெரியாது. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நடுவில் சமீபத்தில் பார்த்தது, ஒரு மிகப்பெரியதான பணக்காரர். எப்படிப்பட்ட பணக்காரர்னா, உலகத்துல கோடீஸ்வரர்கள்ல 10 பேருக்குள்ள இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பணக்காரர். அவர் தான் தெரிகிறார் வெளியே மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் அவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கார். அவர் வச்சிருக்கிறார், அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறது. எது ஒன்றையும் அவர் என்ன செய்யறாரு? கன்சல்ட் பண்றார். அவர் கன்சல்ட் பண்ணி இப்படி இருக்கு, செய்யலாமா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2ஆம் உலக யுத்தத்தில் 60 லட்சம் யூதர்களை கொலை செய்ததான ஹிட்லர். இந்த ஹிட்லருக்கு ஆரம்பத்தில் ஹிட்லர் பயங்கரமான வெற்றி, எங்க போனாலும் சக்சஸ். ஹிட்லரை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. அதற்கு ஒரு காரணம், எல்லாமே அவன் தான் இல்ல, ஒரு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஹிட்லர் கூட இருந்ததான மிக முக்கியமான ஆலோசனைக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா கோயப்பல்சன் ஒருத்தன். அவ்வளவு பெரிய அறிவாளி, மிகச்சிறந்த அறிவாளி. அப்பேற்பட்டதான ஒரு ஆலோசனை. எப்பேற்பட்ட ராஜாவுக்கும், எப்பேற்பட்டதான ஒரு பணக்காரருக்கும், எப்பேற்பட்டதான ஒரு மேன்மை உள்ளவனுக்கும், தாவீதுக்கும் ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். ஆனால் இந்த ஆலோசனைக்காரன் பல நேரங்களிலே நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். இங்கே தான் நாம ஒரு மிகப்பெரியதான ஒரு மிஸ்டேக் செய்வோம். எந்த மிஸ்டேக் செய்வோம் தெரியுமா? ஒரு ஆளை நம்பிட்டோம்னா அவர் என்ன சொன்னாலும் சரி, அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாலும் சரிதான். அந்த அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை ஒரு நேரத்தில், அதான் அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்நாட்களில்
அகிதோப்பேலின் சொல்லும் ஆலோசனை. அந்நாட்கள்ல, அந்த காலத்துல அகிதோப்பேல் சொன்னது எல்லாம் எப்படி இருந்துச்சு? தேவனுடைய வாக்கை போல இருந்தது. பல நேரங்களிலே தேவ ஊழியர்கள் அவங்க ஊழியத்தின் பாதையில சொல்லக்கூடியதெல்லாம் மிகச் சரியா இருந்திருக்கும். ஆனால் எல்லா காலங்களிலும் அவர்கள் சொல்லுவது சரியா இருக்குமா என்பதுதான் இந்த அகிதோப்பேல் ஆலோசனையுடைய பிரச்சனை. கூட இருக்கிறவரு பயங்கரமான அறிவாளி, பயங்கரமான யோசிச்சு பக்காவா ஞானமா ஆலோசனை கொடுக்கிறவர். அவர் யோசிக்கிற மாதிரி யாருமே யோசிக்க முடியாது. அவர் யோசிக்கிற ஆங்கிள் யாரும் யோசிக்கோ தி பெஸ்ட். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் கொடுக்கிற ஆலோசனையை ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உங்களுடைய அவசியம். கண்மூடித்தனமாக அகிதோப்பேல் சொல்லிட்டா சரிதாங்க, அவர் சொன்னா சரிதாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு நாள் இதே அகிதோப்பேல் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய நிலை ஒன்று வரும். அதுதான் மனுஷனுடைய ஆலோசனை. இன்னைக்கு உங்க கூட இருந்து உங்கள் உயர்வுக்கு, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கிற எத்தனையோ பேர் ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாய் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வாசிங்க 2 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, கடந்து போங்கள், இன்னபடி அகிதோப்பேல் உங்களுக்கு விரோதமாக. இதே அகிதோப்பேல் தான் ஒரு நாள் தாவீதுக்கு தேவனுடைய வாக்கை போல இருந்தது. இதே அகிதோப்பேல் தான் ஆலோசனை சொன்னக்கூடிய வாக்கு எப்படி இருந்தது? தேவனுடைய வாக்கை போல இருந்தது. இதே அகிதோப்பேல் ஒரு நாள் அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டான். இதே அகிதோப்பேல் ஒரு நாள் தாவீதுக்கு விரோதமாய் மாறி போனான். தாவீது உயர்வதற்கு ஆலோசனை சொன்ன அதே அகிதோப்பேல் ஒரு நாள் தாவீது சாவதற்கும் ஆலோசனை சொல்லுகிறார். பாருங்க எப்படி ஆப்போசிட்டா மாறிடுச்சு பாருங்க. தாவீதுடைய நம்பிக்கை என்ன? அகிதோப்பேல் சொன்னா சரியா இருக்குங்க, பெர்ஃபெக்ட், தி பெர்ஃபெக்ட். பல நேரங்களிலே பிசினஸ் தொடங்கும் போது எல்லாம் சொல்லும் போது ஒரு சிலர்லாம் கூட இருப்பாங்க. அந்த பிசினஸ் வளர 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 அவர்கள் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம உயர்றதை பார்த்து பொறாமப்படாதவங்கன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களை நீங்க உயர்றதை பார்த்து அவங்க கண்ணுலையும் அவங்க மனசுலையும் பொறாம உண்மையிலேயே வரலன்னா, அப்படிப்பட்டவர்கள் உங்க கூட இருக்கிறாங்கன்னா அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்னு அர்த்தம். நான் சொல்லுவேன், சொந்த அண்ணன் தம்பி கூட பொறாமப்படுவாங்க உங்க மேல, சொந்த அக்கா தங்கச்சி கூட பொறாமப்படுவாங்க. அவங்க பேசும்போதே அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். தெரியுமா? அப்படியே பேசும்போது பெருமூச்சு விட்டு சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நல்லா வந்துட்ட மேல. அது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம அக்கா தங்கச்சிங்க, நம்ம அண்ணன் தம்பிங்க, அதுக்கப்புறம் அவங்க முகம் நாடி வேறுபட்டுரும், பேசுறது வேறுபடும், நாம எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அப்படி ஒரு குரூப் ஒன்று உருவாகிடும். இப்படி ஆவறவங்க ஒரு நாள் நமக்கு விரோதமா எழும்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அகிதோப்பேல் ஒரு நாள் தாவீதுக்கு அவ்வளோ ஆலோசனைக்காரனா இருந்தான். தாவீது வயது சென்றவனை மாறிட்டான். இப்போ அடுத்த ஜெனரேஷன் வருது, அப்சலோம் எழும்புறாரு. ஆட்டோமேட்டிக்கா அகிதோப்பேல் யார்கிட்ட போயிட்டான்? அப்சலோம் கிட்ட போயிட்டான். ஏன்? தாவீது கிட்ட இருக்கிற கூட்டம் குறையுது. தாவீது கிட்ட இருக்கிற கூட்டம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு யார்கிட்ட வருது? அப்சலோம் கிட்ட வருது. அப்சலோம் ரதங்களை சவதரிக்கிறான், குதிரைகளை சவதரிக்கிறான், பயங்கர பிளான் பண்ணி ஆளுங்களை சேர்த்துக்கிறான். அடுத்து அப்சலோம் தான். யார் பிளான் பண்றது? அகிதோப்பேல் பிளான் பண்ற, கணக்கு பண்றாரு. ஓ பரவாயில்ல, தாவீதோடைய காலம் முடிஞ்சிச்சு, இனி அப்சலோம் தான், இனி தாவீது கூட இருந்து பிரயோஜனம் இல்ல. ஒரு நாள் இதே தாவீது உயர்வுக்கு காரணமாக இருந்தா நான் இப்ப யார் கூட போய் சேர்ந்து கொள்ள போறேன்? அப்சலோம் கூட சேர்ந்து கொள்ள போறேன். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு நிறைய எக்கச்சக்கம் அவங்க தான் இருப்பாங்க. பல நேரத்துல நம்ம கூடவே இருந்துகிட்டே இருப்பாங்க. நல்ல உயர்வு வர வரைக்கும் வருவாங்க. நம்ம கொஞ்சம் உயர்வு வந்த உடனே அவங்க பொறாமப்பட்டு, என்ன நான் இருந்ததுனாலதான் நீ இந்த அளவுக்கு வந்த, நான் இல்லாட்டி நீ வந்துருவியா? நான் எப்பவும் எனக்கு பைபிள் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். ஒரு பக்கம் யோவாபு, ஒரு பக்கம் அகிதோப்பேல், ஒரு பக்கம் அந்த ஜெயின்ஸ், இவனுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஜெயின்ஸ் யாருக்கு? தாவீதுக்கு. இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? இவங்க எல்லாம் எதுக்கு தெரியுமா? இவங்க எல்லாருமே தாவீதை ராஜாவாக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் அவர்களை வச்சிருக்கிறார். அவங்க வேலையை இவனை ராஜாவாக்குறதுதான். இவங்க நினைச்ச கூடாது என்னாலதான் இவன் ராஜாவா இருக்கிறான்னு. அவன் ராஜாவாகிறதுக்காகத்தான் கர்த்தர் அவர்களே உருவாக்கி இருக்கிறார். அவங்களுக்கு அந்த கிஃப்ட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இவனை ராஜாவாக்குறதுக்கு. இவங்க நினைச்ச கூடாது என்னாலதான் இவன் ராஜாவானான்னு. இவங்க நினைக்கணும், எனக்கு கொடுத்த அபிஷேகம் கர்த்தர் இவனை ராஜாவாக்குறதுக்காக, இவனுக்கு உதவி செய்வதற்காக வச்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 2 வகையான அபிஷேகம் இருக்கு, அழைப்பு இருக்கு. ஒரு அழைப்பு தாவீது ராஜாவாவது, இன்னொரு அழைப்பு தாவீதை ராஜாவாக்குவது. அது யோவாபுடைய வேலை. யோவாபு ஒரு நாளும் ராஜாவாக முடியவே முடியாது. புரியுதா நான் சொல்றது? யோவாபுடைய வேலை என்ன? எப்பவுமே தாவீதை ராஜாவாக்குறது.
நான் ராஜாவாக்க கூடாதா? இல்லப்பா, உன்னை ஆண்டவர் உருவாக்குனதே அதுதான். என்னதுக்காக? தாவீதை ராஜாவாக்குவதற்கு. யோவான் சானுடைய வேலை இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது. ஏன் நான் இயேசுவா மாற முடியாதா? முடியாது, முடியாது. உன்னை முன்னாடி 6 மாசம் பிறக்க வச்சதுக்கு காரணமே நீ வழி ஆயத்தம் பண்றதுக்கு தான். நீ நினைச்சுக்க கூடாது நான் வழி ஆயத்தம் பண்ணதுனாலதான் இயேசுநாதருக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இப்ப அவர்கிட்ட இருக்கிற சீசன் இருக்கானே, அவன் கூட நம்ம பையன் தான். இப்ப சொன்னா நம்ம அப்படிதான் சொல்லுவோம். இயேசு கிட்ட அந்திரேயான்னு ஒரு பையன் இருக்காம இருங்க, நம்ம கிட்ட இருந்த பையன் தான், நான் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். இயேசு நம்ம பார்த்து ஊழியத்துக்கு வந்தவர் அப்படின்னு யோவான் நினைச்சாருன்னா ஜெயில போட்டு கழுத்தை வெட்டிடுவாங்க. கதை முடிஞ்சு. தாவீதை மேற்கொள்ள வேண்டும் என்று யோவாபு நினைத்தால் நீ போய் பலிபீட கொம்பதான் புடிச்சுக்கணும், உன்னை வெட்டுவாங்க. உன் அழைப்பு அவனுக்கு உதவி செய்வதற்கு. ராஜாவாகிற அழைப்பு ஒன்று இருக்கிறது, உதவிக்காரன் அழைப்பு என்று ஒன்று இருக்கு. உதவிக்காரன் அழைப்பு கீழானது அல்ல, அதுதான் இவனை ராஜாவாகவே மாத்தோம். ஆனா அதுக்காக தான் கர்த்தர் ஒன்று உண்டாக்கி இருக்கிறார். இதுவும் கர்த்தர் கொடுத்த ஊழியம் தான், இதுவும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறது தான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அந்த உயர்வு வரும்போது, கர்த்தர் உயர்த்தி வரும்போது, நம்ம ஆலோசனையில தாங்க அவர் மேல வந்தாரு, நம்மளாலதான் அவர் ராஜாவாகி இருக்கிறாரு, நம்ம மட்டும் இல்லாட்டி என்ன ஆவாரு? காணாம போயிருவாரு. ஆண்டவர் சொல்வாரு, நீ போ, நீ அகிதாப்பேல் ஆலோசனை தானே, நீ போ, நீ போய் அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லி பாரு. உன் ஆலோசனை அப்சலோமு கிட்ட எடுபடாது. ஏன் தெரியுமா? உன் ஆலோசனைக்கே பெருமை எப்ப தெரியுமா? நீ தாவீதோடு கூட இருக்கும் போதுதான். உன் கிஃப்ட்டுக்கே பெருமை எப்ப தெரியுமா? நீ கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கும் போதுதான். அதே கிஃப்ட் நீ கொண்டு போய் இன்னொருத்தன் யூஸ் பண்ணி பாரு, ஒரே ஆலோசனை அங்கே அவமாக்கப்படும். அந்த இடத்துல அவன் சொல்றான், இல்ல உசாயோட பரவாயில்ல, நல்லா இருக்குது, இவன் வேணாங்க, அவன் வச்சுக்கலாம், ஆசாரியனுடைய உசாயோட ஆசாரம் நல்லா இருக்குது. அகிதாப்பேலுக்கு வெட்கம் வந்துருச்சாமா. காரணம் என்ன? தாவீது கிட்ட இருக்கும் போது உனக்கு அவ்வளவு மகிமை, அதே தாவீதை விட்டு போகும் பொழுது உன்னுடைய ஊழியம் முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அப்ப நான் தாவீது ஆகக்கூடாதா? நீ ஆகலாம்ப்பா, ஆனா உன் அழைப்பு என்னன்னு பாத்துக்கோ. கர்த்தர் உன்னை எதுக்கு கூப்பிட்டாருன்னு பாரு. ஒரு சிலரை கர்த்தர் தாவீதாக அழைத்திருக்கிறார், ஒரு சிலரை கர்த்தர் யோவாபாக அழைத்திருக்கிறார், ஒரு சிலரை கர்த்தர் மோசேவாக அழைத்திருக்கிறார், ஒரு சிலரை கர்த்தர் யோசுவாவாக அழைத்திருக்கிறார். யோசுவா மோசே ஆக முடியாது, மோசே யோசுவா ஆக முடியாது. இதுதான் உண்மை. தாவீதுக்கு அப்புறம் யார் வரணும்னு கர்த்தர் நிர்ணயம் பண்ணாரு. அந்த நிர்ணயத்தை யோவாபு செய்ய முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குது? அகிதாப்பேல் ஆலோசனையை நம்பி 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 ஒரு கூட்டம், கடைசியில இந்த அகிதாப்பேல் உங்களை ஏமாத்துவான், உங்க எதிரி கூட போய் சேர்ந்துப்பான், உங்க கூடவே இருக்கிற ஒரு நாள் உங்க எதிரி கூட போய் நிற்பான். ஏன் இன்னும் சொல்ல போனா உங்க உயர்வுக்கு அவன் காரணமா தான் இருப்பான், ஆனா அவனே ஒரு நாள் உன் தாழ்வுக்கு காரணமாக மாறுவான். ஆனா உனக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, அகிதாப்பேல் ஆலோசனையை அனுப்பினதும் நான் தான், உன்னை விட்டு அவனை அனுப்பினதும் நான் தான். ஏன்னா அகிதாப்பேல் ஆலோசனை சாவர வரைக்கும் உன் கூட வராது. அந்த ஆலோசனை ஒரு காலகட்டத்துக்காக கொடுக்கப்பட்டது. நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான சில விஷயம். சிலரை சில காலத்தில் கர்த்தர் கிட்ட கூட்டிட்டு வருவார், அவர்கள் உங்கள் உயர்வுக்கு காரணமாக இருப்பார்கள். அதற்கு பிறகு உங்களை விட்டு கர்த்தர் அவங்களை ரிமூவ் பண்ணுவார். நீங்க அந்த ரிமூவ் பண்றதுக்கு கண்டிப்பாக விட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அகிதாப்பேல் உங்க கூட இருந்தா உங்களை க்ளோஸ் பண்ணிடுவான். அவனை கர்த்தர் அப்சலோம் கூட அனுப்பிடுவார். ஏன்? அப்சலோம் சாகும் போது அகிதாப்பேலும் சாவான், எல்லாரும் செத்து போயிடுவாங்க. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை ஒன்று என்னவென்று சொன்னால், உனக்கு சில மனுஷர்களை நான் தருவேன், அவர்கள் வருவார்கள், உனக்கு உதவி செய்வார்கள், ஆலோசனை கொடுப்பார்கள், உனக்கு உயர்வுக்கு காரணமாக இருப்பார்கள். ஒரு நாள் அவர்களே உனக்கு விரோதமாகி எழும்புவார்கள். ஒரு நாளும் கலங்காதீங்க, ஐயோ இவர் இப்படி பண்ணிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன், இவர் போயிட்டாரே. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் 2 சாட்சிகளை இதுக்கு நான் சொல்ல முடியும். இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது நான் ஊழியக்காரனுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன் கிடையாது. என்னுடைய முன்னோர்கள் யாரும் எங்க அப்பாவோ அல்லது தாத்தாவோ யாருமே ஊழியக்காரன் கிடையாது. எனக்கு ஊழியம்னா என்னன்னே தெரியாது. நான் எங்க ஊழியக்காரர்கிட்ட படிச்சது மட்டும்தான் ஊழியம், எனக்கு வேற எதுவும் தெரியாது. நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் போனதே இல்லை. ஒரே ஒரு பைபிள் ஸ்கூல் ஒரு சர்ச்சில் நடத்தினாங்க, ஈவினிங்ல நடத்துவாங்க, அதில் போய் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் படிச்சுட்டு வருவோம். அதை தவிர்த்து எனக்கும் ஊழியத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. திடீர்னு ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைத்த போது இந்த ஊழியத்துக்கு வர சொன்னார். வரும்போது பலதரப்பட்ட ஆலோசனைகள், எந்த ஆலோசனையும் தள்ளுவதற்கு அல்ல, எல்லாமே வேல்யூபிள். அத்தனையுமே இதுக்கு முன்னாடி ஊழியக்காரங்க சாதிச்ச ஆலோசனைகள். அநேகர் சொன்னாங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, பிரதர் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு இருக்கிற 30 மாவட்டம், அன்னைக்கு 30 மாவட்டமோ 32 33 மாவட்டமோ இருந்துச்சு, எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போடுங்க, உங்க ஊழியத்துக்குன்னு ஒரு ஆளை போடுங்க, அவர்களுக்கு மாசம் மாசம் போய் ஒரு மீட்டிங் நடத்துங்க, அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் வர வைங்க, அப்பதான் உங்க ஊழியம் ஜனங்களுக்கு தெரியும். அப்போ அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, அவன் சொல்றபடி ஒன்றும் செய்யாத, உன் ஊழியத்தை எப்படி மேலே கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும்.
நீ இந்த ரெப்ரசன்டேட்டிவை போட்டு மாதம் மாதம் மீட்டிங் நடத்தி அங்கே இருக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கேலண்டர் அனுப்பி அப்புறம் மாதம் மாதம் வாக்குத்தத்தை அனுப்பி பத்திரிகை அனுப்பி எனக்கு இவ்வளவு தேவைப்படுதுங்கிற மறைமுகமாகவோ நேரடியாகவோ சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நீ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன், அவன் சொன்னதை எதையும் எடுக்காத. இந்த ஆலோசனை அகிதாப்பரோட ஆலோசனை தான். நியாயமாக செஞ்சால் சூப்பராக வந்துடும், நல்லா மினிஸ்ட்ரி அப்படியே வரும். ஆனால் கர்த்தர் சொன்னார், அந்த ஆலோசனைப்படி என்ன செய்யாது. ஏன் ஒரு நாட்களில் வருகிற நாட்களில் அந்த ஊழியத்தை அப்புறம் நீ அதே அகிதாப்பரோட ஆலோசனை இருந்தால் தான் நடத்த முடியும். என்ன ஊழியத்தை நடத்துறதுக்கு தேவைகள், அந்த தேவையை நான் பார்த்துக்கிறேன். இன்னை வரைக்கும் நான் சொல்லுவேன், அந்த ஆலோசனையை நான் கேட்கவில்லை, கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்தேன். கர்த்தர் இன்றளவும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு இடத்திலும் யாருக்கிட்டையும் கை நீட்டுகிற அளவுக்கு கர்த்தர் வைக்கவில்லை. எந்த திட்டத்துக்கும் மூளையை போட்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பதிலாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்தால் போதும். சில நேரத்தில் அகிதாப்பருடைய ஆலோசனை பார்ப்பதற்கு நல்லா இருக்கும், அது கவுத்துரும். பல நேரத்தில் கவுத்துரும், எதிராக போயிடும், நமக்கு எதிராக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கையை பசஞ்சிக்கிட்டு நிற்போம், என்னடா கூட இருந்தவங்க போயிட்டாங்களே. 2 நண்பர்கள் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, இது 2வது சாட்சி. 2 நண்பர்கள் பிசினஸ் ஆரம்பித்த போது ஒருத்தருக்கு வேலை தெரியும், ஒருத்தருக்கு வேலை தெரியாது. ஆனா அவர் தான் இன்வெஸ்ட் பண்றாரு. இப்போ 2 பேரும் பிசினஸ் ஆரம்பிச்சு வரும்போது இந்த வர பணத்தை எல்லாம் இந்த வேலை தெரிஞ்சவர் பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவார். இந்த பணம் போடுறவர் கையை கட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். காலையில் பிசினஸ் ஆரம்பிக்கும், சாயங்காலம் முடியும் போது பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டு அவர் போயிடுவார். இவர் மட்டும் பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பாரு, அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா பிசினஸ் எல்லாம் நடக்குது. ஒரு நாள் பணம் எடுக்கும் போது இவர் கேட்டார், இந்த பணம் போடுறவர், என்னடா எல்லா பணத்தையும் நீயே எடுத்துன்னு போற, கணக்கு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு அவருக்கு உடனே, ஓ என்ன கணக்கு கேட்குறேன், நீ இந்த பிசினஸ் யாரால் நடக்குது தெரியுமா, நீ கை கட்டி நிற்கிறியா, அதனாலயா, நான் என் மூளையை யூஸ் பண்றேன். இப்போ இவர் சொன்னாரு, அதுக்காக நீ மொத்தத்தை எடுத்துன்னு போன எப்படி, நம்ம வேணா டேர்ம்ஸ் பேசிக்கலாம் அப்படின்னு ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேட்டு நான் இந்த கடைக்குள்ள வரமாட்டேன், நீயே கடையை பார்த்துக்கோ அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டார் அவர். இந்த மனுஷன் என்ன செய்யறதுன்னு தெரியல, வேலை தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா அந்த மனுஷன்கிட்ட ஒரு காரியம் இருந்துச்சு, விட்டுட்டு தானே போனேன், அந்த 6 மாசம் நீ பண்ண வேலையை நான் பார்த்துருக்கிறேன், பார்த்ததை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கை காலெல்லாம் அடிலாம் படும், காயம் படும், கவலைப்படலை, செஞ்சு பார்த்தாரு. இவருக்குள்ளே அந்த நண்பர் போய் சொல்லிட்டாரு ஊர் ஃபுல்லா, அவனுக்கு வேலை தெரியாதுங்க, அவன் வேஸ்ட்டுங்க, அவ்வளவுதான், இன்னொரு 10 நாள்ல மூடிடுவாங்க எல்லாம் சொன்னாரு. 15 நாள் கழித்து அந்த கூட இருந்தவர் செய்ததை விட இவர் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சார். ஏன் தெரியுமா, இது அவருடைய பிசினஸ், அவருக்கு ஆத்மாவோட சேர்ந்து வேலை செய்யும், எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் வந்தது, பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பெருசா மாறிச்சு. போனவர் இன்னும் ரோட்ல தான் சுத்திட்டு இருக்கிறார், இன்னும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருப்பார், நான் இல்லாட்டி அது முடியாதுங்க, நான் தான். இப்ப என்ன பேசிட்டு இருக்க தெரியுமா, நல்லா பெருசா வாழ்ந்துட்டான், யார் காரணம், நம்ம ஆரம்பிச்சு விட்டதுதான், நம்மளால தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. எதுக்கு சொல்றேன் தெரியுமா, பல அகிதாப்புகள் வருவார்கள், ஆலோசனை கொடுப்பார்கள். அவர்கள் வருகிற போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், போகிற போது விட்டுறணும். தயங்கி நிக்காதீங்க, கலங்கி நிக்காதீங்க, என்ன பயம், ஏது செய்வேன். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒருத்தர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறார், உன்மேல் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனை தான் கடைசி வரைக்கும் ஆலோசனை, அந்த ஆலோசனை தான் முடிவு பரியந்தம் ஆலோசனை. இந்த மனுஷ ஆலோசனை தேவை இல்லைன்னு சொல்லல. அது ஒரு நாள் உனக்கு விரோதமா எழுப்பும் போது கலங்கி நிக்காதீங்க, தேங்கி நிக்காதீங்க, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான், இல்லவே இல்லை. அவன் போனானா அகிதாப்பலை விட ஆலோசனை கொடுக்கிற தேவன் ஒருத்தர் எனக்கு நிக்கிறார். அவர் அனுப்பின ஆள் அகிதாப்பலுக்கு பதிலாக வேற ஆள் அனுப்பி விடுவார், வேற ஒருத்தர் வருவான், இவனுக்கு அப்பனை அனுப்பி விடுவாரு, இவனை விட பெரிய ஆள் ஒருத்தர் அனுப்பி விடுவாரு. நீ மட்டும் சோர்ந்து போகவே போகாத, எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படவே பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க, அகிதாப்பல் போனா போகட்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அகிதாப்பேல் செத்து போவா, கர்த்தர் ஜீவனோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இது மனுஷனுடைய ஆலோசனை. 2வது ஒரு ஆலோசனை இருக்குது, இது கொஞ்சம் டேஞ்சர். இது என்ன ஆலோசனை வாசிங்க, இதே தாவீதுக்கு தான். 2வது யார் கொடுக்கிற ஆலோசனை பாருங்க, வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி தொகையிடுகிறதற்கு தாவீதை இருதயத்தை ஏவினான். இதுதான் 2வது ஆலோசனை. யார் கொடுக்கிற ஆலோசனை, சாத்தான் கொடுக்கிற ஆலோசனை. இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனுஷ ஆலோசனையை கேட்கிறோம், அதை யூஸ் பண்றோம், எல்லாம் செய்யறோம். இது நீங்கள் யூஸ் பண்ண கூடாத ஆலோசனை. பல நேரத்தில் பிராக்டிக்கலா பிசாசு பேசுவான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என்ன பேசுவான், பிராக்டிக்கலா பிசாசு பேசுவான். இந்த பிராக்டிக்கலா பேசுறதுக்கும் கர்த்தர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப தாவீது
ஜனங்களை கணக்கு பார்த்தது, தொகை பார்த்தது உலக பிரகாரமாக தப்பா சரியா? உலக பிரகாரமாக சரி. ஒரு நாடு என்ன செய்யும்? பாப்புலேஷன் கணக்க பார்க்கும், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதுக்கு பல வாரியான கணக்கெடுப்பு இருக்குது. நமக்கு அந்த வாரியான கணக்கெடுப்பே கிடையாது, நமக்கு ஒரே வாரியான கணக்கெடுப்பு தான். சரியா? அப்ப பல வாரியான கணக்கெடுப்புலாம் நடத்துவாங்க. நடத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க, படிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, படிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, ஏழை எவ்வளவு இருக்காங்க, பணக்காரர் எவ்வளவு இருக்காங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. இது உலக பிரகாரமாக. அப்ப எல்லாரும் பார்க்கிற மாதிரி தான் யாரும் பார்த்தது? தாவீது பார்க்கிறாரு. ஏன் இத பிசாசு சொன்னா? இப்படி தாவீத கணக்கு பார்க்க சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் எதை முடியாதுன்னு சொன்னாரோ அதை தாவீதை வச்சு செய்யறான். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவனை வெளியே அழைத்து என்ன என்று சொல்லி, அப்ப இஸ்ரவேல் சந்ததி எப்படி இருக்கும்? எண்ண முடியாத நட்சத்திரத்தை போல இருக்கும். உன்னால என்ன முடியுமா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார் ஆபிரகாமை பார்த்து. உன்னால் என்ன கூடுமானால் அதை என்ன. இன்னும் கூட வாசிங்க 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அப்பனா உன் சந்ததி எப்படி இருக்கும்? என்னவே முடியாதுப்பா. என்னவே முடியாதுன்னு சொன்ன ஒரு சந்ததிய யாரை வச்சு என்ன வைக்கிறான் பிசாசு? தாவீதை வச்சு என்ன வைக்கிறான்? எங்க லாக் வைக்கிறான் பாருங்க. கர்த்தர் உனக்கு ஸ்பிரிச்சுவலி ஒன்னு சொல்லி இருப்பாரு, அத வேர்ல்ட்லி கொண்டு கனெக்ட் பண்ணுவான் பிசாசு. உலக பிரகாரமா சரிதானுங்க, உலக பிரகாரமா கணக்கெடுப்பது சரிதானே? ஆமாப்பா, உலக பிரகாரமாய் சரி. ஆனால் தேவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, நீ பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். நோ மோர் கொஸ்டின். அதுக்கு என்ன வேணா காரணம் சொல்லிட்டோம். உலகம் உன்ன பைத்தியம் கூட சொல்லிட்டோம். இது பைத்தியக்கார ராஜாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாதான். 12 கோத்திரம் சொல்றான். 12 கோத்திரம் எவ்வளவு பேர் 12 கோத்திரத்துல இருக்கிறாங்க ஏதாவது தெரியுமா? எனக்கு அது தெரியாதுங்க. ஏன் ராஜா நீங்க என்னலையா? இல்ல எங்க கர்த்தர் என்ன முடியாது. அவரு ஆபிரகாமுக்கு சொன்னாரு, சொல்லி 1000 வருஷம் ஆயிடுச்சு ராஜா, நீங்க என்னங்க? பிசாசு ஏவா யாரையாவது விட்டு ஆலோசனை கொடுப்பான். சில காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட செய்ய வேணாம்னு சொல்லியிருப்பாரு, நீங்க செய்யக்கூடாது, அவ்வளவுதான். எல்லாரும் செய்யற, அவன் செய்வான், நீ செய்யக்கூடாது, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ஏன்னா எல்லாரும் செய்யறது கரெக்ட், அவங்க செய்யறது கரெக்ட்பா, அது அவங்க இஷ்டம். உன்னை கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா? செய்யக்கூடாது. பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமா, சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது சொன்னாரு? அதை சாப்பிட்டோம்னா நம்ம செத்துருவோமா? இல்ல நீ சாகவே மாட்டேன் பிசாசு சொல்லுவான். அதெல்லாம் நீ சாக மாட்டேன், தைரியமா சாப்பிடு. நான் சாவரனோ இல்லையோ அது எனக்கு முக்கியம் இல்லை. என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளவுதான். ஏன் சாப்பிட பயப்படுற? நீ தான் சாப்பிட மாட்டியா? நான் செத்தாலும் பரவாயில்லையா, சாப்பிட மாட்டேன். ஏன் அப்படி சொல்ற? இங்க பிரச்சனை சாவறதா சாவறது இல்லையாங்கிறது இல்ல, அவர் சொல்றதை செய்யறதா மீறதாங்கிறது தான். இதுதான் நமக்கு இருக்கணும். பல நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி இருக்கும் பொழுது அந்த காரியத்தை அப்படியே கேளுங்க, அப்படியே கீழ்ப்படிங்க. ஒருவேளை கர்த்தர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் சொல்லுவாரு, அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பாரு, அதுக்கு உலக பிரகாரமா ஒரு சட்டத்தை சொல்லுவாரு, தப்பு இல்ல பாரு. ஆமா, தப்பு இல்ல. என்ன கர்த்தர் செய்ய வேணாம் சொல்லியிருக்காரு, நான் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா? பாபிலோன்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிடுறது என்ன தப்பு? எல்லாருமே சாப்பிடுறாங்க, எல்லாம் சாப்பிடுவான், நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? அந்த ராஜாவுடைய போஜன பந்தியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க. நீங்க பாருங்க எத்தனை பேர் சாப்பிடுறாங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க, நீங்க மட்டும் ஏன் சாப்பிட மாட்டீங்க? எல்லாம் சாப்பிடுவான், அது அவன் இஷ்டம், நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? எனக்கு கர்த்தர் சாப்பிட வேண்டாம்னு உணர்த்துறாரு, நான் சாப்பிட மாட்டேன். இதுதான் பிசாசின் ஆலோசனையை மேற்கொள்வதற்கு ஒரே வழி. பல நேரங்களில் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை பிசாசு அப்படியே ஏவி விடுவான், ஆளை வச்சு விட்டுருவான். அவன் சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கும், அவன் சொல்றதுல எதுவுமே தப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனா உள்ள வஞ்சக, உள்ள கர்த்தருக்கு விரோதமா உங்களை ஒரு காரியம் செய்ய வச்சிருப்பான், உங்களுக்கே தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு உணர்த்துதல் இருக்கும், ஆண்டவர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஆண்டவர் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னா சொன்னதான், அவ்வளவுதான், விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு என் கதை. ஏங்க நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க? இந்த வைராக்கியம், கர்த்தர் மேல் உள்ள வைராக்கியம் தான் பிசாசை மேற்கொள்வதற்கான வழி. நீங்க உட்கார்ந்து பிசாசு கிட்ட லாஜிக் பேசுனீங்க, உங்களை ஜெயிச்சிருவாங்க. நம்மளால பிசாசு கிட்ட உட்காந்து லாஜிக் பேசுவாங்க, அவங்ககிட்ட உட்காந்து என்ன செஞ்சிருவாங்க? கான்வர்சேஷன் நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு, பிசாசு கிட்ட கான்வர்சேஷன் பண்ணவே கூடாது. பிசாசு என்ன செய்யக்கூடாது? உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது. அவர் சொல்வாரு, அவர் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவரு, அவர் சொல்வாரு, 2 காரியம் வேணா பிசாசு கிட்ட கேட்கலாம். நீ யாருன்னு கேட்கலாம், ஏன் பிடிச்சிருக்கேன்னு கேட்கலாம். இதை தவிர்த்து வேற எதுவும் அவங்ககிட்ட
பேசக்கூடாது. ஏன்னா இந்த 2 கேள்வி இயேசுநாதர் கேட்டிருக்கிறார். இதை தவிர வேற எதுவும் பிசாசு கிட்ட பேசாத அப்படி மாதிரி. நான் கேட்பேன், ஏன்னா அப்படி சொல்றீங்கன்னு. உன்னை விட என்னை விட அவன் நல்லா பேசுவான். கொஞ்ச நேரம் நீ பேசினே இருந்தீங்கன்னா உன் வாயாலே என்ன பண்ணிடுவான், உன் வாயின் வார்த்தையினாலே அவன் பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் போகவே மாட்டான். ஏன்னா சொன்னது நீ ஆகிடும். இயேசு கிறிஸ்து பசியாக இருக்கிறார். இயேசுவுக்கு கல்லுகளை அப்பமாக்கி புசிக்கிற வல்லமையும் இருக்கு. ஆனா அவர் ஏன் அதை செய்யல தெரியுமா? சொன்னது யாரு? பிசாசு. அவன் சொல்லிட்டான் கல்லுகளை அப்பமாக்கி புசியும். அதை செஞ்சிட்டாருன்னா அவர் யார் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சதா அர்த்தம்? பிசாசு வார்த்தைக்கு கீழ்படிஞ்ச அர்த்தம். பல நேரங்களில் பிசாசு இப்படித்தான் உங்களை சோதிப்பான், உங்களை இப்படித்தான் ஏவுவான், இப்படித்தான் ஆலோசனை கொடுப்பான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? பைபிளுக்கு விரோதமா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா அது என்னவோ பைபிள்ல இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதான் பிசாசுடைய தந்திரம். பிசாசுடைய ஆலோசனைகளுக்கு எப்பொழுதும் உடன்படாதிருங்கள். உங்களை இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிசாசு ஏவும், அதை செய் இதை செய்யணும் சொல்லும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது இதுல தாவீது ஏமாந்துட்டார். பிசாசு ஏவனவர் என்ன பண்ணிட்டாரு? ஏமாந்துட்டாரு. ஏமாந்த உடனே அவருடைய வாழ்க்கையிலேயே இருக்கிற பிளாக் மார்க்ல அது ஒரு பிளாக் மார்க்கா மாறிடுச்சு. பல ஆயிரம் பேர் அதனால செத்து போனாங்க. அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கும். பிசாசு சில நேரத்தில் ஆலோசனை கொடுப்பான். அந்த ஆலோசனைக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? கீழ்படியக்கூடாது. என் நண்பர் ஒருத்தர் பெரிய கடை வாடகைக்கு விட போனார். வாடகைக்கு விடும்போது அவருக்கு ஒரு வைராக்கியம். காரணம், அந்த கடையை கர்த்தர் கொடுத்தது அவருக்கு. அந்த கடையை வாடகைக்கு விட்டா அந்த கடையில் எந்த விதமான விக்கிரக வழிபாடு நடக்கக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு வைராக்கியம். ஆனால் வர்றதெல்லாம் யார் வர்றா? விக்கிரக வழிபாடு, யாகம் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி தான் வராங்க. அப்போது ஒரு சிலர் ஆலோசனை கொடுக்குறாங்க. அவங்க நடத்திட்டு போட்டோம். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? மேலே இவர் ஆஃபீஸ் இருக்கு, கீழே அவன் வந்துட்டானா கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு விரோதமாக செயல்படுறதுக்கான வழி. ஆனால் கர்த்தர் அவருக்கு வைராக்கியத்தை கொடுத்தார். அவர் சொன்னார், என்னுடைய இடம் காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய இடம் ஆட்கள் வராமல் பூட்டி கிடந்தாலும் பரவாயில்லை, ஒரு நாளும் விக்கிரகத்துக்கு நான் உள்ளே இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்படிதான் பிசாசு ஆலோசனை கொடுப்பான். நீங்க செய்ய வேணாங்க, அவங்க செஞ்சுட்டு போவாங்க. நீங்க சும்மா கண்ணை மூடிட்டு ஓரமா நின்றுட்டீங்கன்னா போதும், அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. சொல்லணும் முடியாது, இது என்னுடையது. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஆளே கிடைக்காது. பரவாயில்ல, கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அது சும்மா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதுக்கு ஏற்ற ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் செய்வார். பல நேரங்களில் பிசாசு ஏவுகிற ஏவனிக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கும். கடைசியாய் ஒரு ஆலோசனை இருக்கு, அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அவர் நாமம் அதிசயமானவர் இல்லை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க அந்த நாமத்தை எல்லாத்தையும் பாருங்க, இது மட்டும் தனியா இருக்கும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பட்ட பேர் இருக்கும். வல்லமை உள்ள தேவன், அப்புறம் நித்திய பிதா, அடுத்து சமாதான பிரபு. ஆனா அதுக்கு முன்னாடி மட்டும் என்ன இருக்குது? அதிசயமானவர் அல்ல. அது எப்படி இருக்கு இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அதோட அர்த்தம் என்னன்னா அதிசயமான ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர் அல்ல அவரு. அவர் எப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர்? அதிசயமான ஆலோசனை கர்த்தர். இப்ப சொல்லி பாருங்க, அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பின்னாடி உள்ளதெல்லாம் தேவனுக்கு பேரு. பிரபு, பிதா, தேவன் இப்படி இருக்கும். அதனாலதான் அதுக்கு உள்ளது ஆலோசனை கர்த்தர். எப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர்? அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். இப்ப நமக்கு அகிலாபேல் ஆலோசனை உண்டு, சில மனுஷங்கள் ஆலோசனை உண்டு. எதிரோ ஆலோசனை கொடுக்கிறார். யாருக்கு? மோசேக்கு எதிரோ ஆலோசனை கொடுக்கிறாரு. இப்படி மனுஷனுடைய ஆலோசனைகள் நிறைய இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை இந்த மனுஷ ஆலோசனை எல்லாத்த விட அதிசயமானது. அதனாலதான் அவருக்கு பேர் என்னது? அதிசயமான ஆலோசனை கர்த்தர். இந்த அதிசயமான ஆலோசனை என்ன தெரியுமா? மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை மாதிரி இருக்காது, பிசாசு கொடுக்கிற ஆலோசனை மாதிரியும் இருக்காது. இது வண்டர்ஃபுல்லா இருக்கும், அதிசயமா இருக்கும். ராஜா தாவீது போய் கேட்பான், இந்த ராஜா மேல படையெடுத்து போலாமா? எப்படி போட்டோம்? எல்லா ராஜாவும் எப்படி போவான் தெரியுமா? நேரா போவான், கோட்டையை முற்றுகையிடுவான், அப்புறம் அதை சுத்தி கொத்தளம் விடுவாங்க, கடைசியா போருக்கு போவாங்க. ஆண்டவர் சொல்வாரு, அப்படிலாம் வேணாம், நீ என்ன செய்ய, பின்பக்கமா மொசக்கொட்டை பூச்சி சவுண்டு கேட்கும், செடி வழியா ஏறிப்போ. இது எப்படி இருக்கு பாருங்க.
எந்த ராஜா ஒத்துப்பாரு? தாவீது நல்லா சண்டை போடுவான். தாவீது சண்டை போட்டானா அப்படி சண்டை போடுவான். அவங்ககிட்ட ஏற்று நிற்க ஆளே இல்லை. தாவீதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்ககிட்ட யோவாப் இருக்கான், கூட அநேக ஜெயின்ஸ் இருக்காங்க, அதாவது பலவான்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தோத்ததே கிடையாது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, முன்னாடி போவாத, பின்பக்கமாக போ. ஏன் ஆண்டவரை? பின்னாடி போடா. என்னங்க இது அதிசயமா இருக்குது? எல்லாரும் முன்னாடி தானே போவாங்க. அதான் அதிசயமான ஆலோசனை கருத்து. அவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். ரொம்ப எரிகோ கோட்டைக்கு வந்துருவாங்க, சுத்தி பார்க்க போனாங்க 2 பேர். போயிட்டு வந்து சொன்னா பிடிச்சிடலாம், எல்லாம் ஈஸியா தான் இருக்கு, நம்மளை கண்டு பயத்தில் இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணலாம், போர் பண்ணிடலாமா? வேணா சுத்தி வாங்க, போய் ஒரு நாளைக்கு 1 தடவை சுத்துங்க, 7வது நாள் 7 தடவை சுத்துங்க, அப்புறம் நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் அவ்வளவுதான். இதான் ஆலோசனை, கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை. இதுவே வேவுக்கார ஆலோசனை கொடுத்தா என்ன பண்ணுவான்? பார்த்தோம், அந்த பக்கம் மலை இருக்கு, இந்த பக்கம் ஆறு ஓடுது, நம்ம இந்த பக்கத்துல 4 பேர், அந்த பக்கத்துல கொஞ்சம் பேர், உள்ள பூந்து அடிச்சோம்னா இப்படி சொல்லுவான். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ துதிச்சிட்டே மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இது என்னங்க? அதான் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறது எதுவுமே நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கும். அறிவுக்கு எட்டாததாக இருக்கும். சில நேரத்துல இப்படி செஞ்சா நடக்குமான்னு கூட தோணும். மத்தவன் அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான், ஏங்க யாராவது இப்படி செய்வாங்களான்னு கேட்பான். ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ப்பா, நீ என்ன சொல்ற, நீ செய்ய, நான் பாத்துக்கிறேன், அது பாட்டு நடக்கும். கடைசியில நமக்கு இந்த முடியாது நடக்காதுன்னு சொன்னாமல, அவனே சொல்லுவான், எப்படிங்க உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு, இப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதுக்கு பேர் தான் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். அவ்வளவுதான். நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனையும் பரத்திலிருந்து வருது. அது பார்த்த உடனே உங்களுக்கு என்ன செய்யாது, டக்குன்னு புரியாது. நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணித்தான் செய்யணும்னு அவருக்கும் அவசியம் கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய வேலை ஒன்னே ஒண்ணு, அவர் ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டியது. உங்களுக்கு புரியுதா? அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டியது. இதை விட்டுட்டு அவர் ஆலோசனையை ஆராய்ஞ்சு பார்க்காதீங்க. என்னவா இருக்கும், இப்படி போ சொல்றாரு, இப்படி போ சொன்னா நடக்குமா? திடீர்னு ஆண்டவர் சொல்வார், நான் என்ன வச்சு சொல்றேன், திடீர்னு ஆண்டவர் சொன்னார், ஒரு பைபிள் காலேஜ் விஷயத்தை சொல்லி உன்னை கொண்டு நான் இதை செய்யறேன் அப்படின்னாரு. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பழக்கம், ஆண்டவர் சொல்லி கொடுத்த பழக்கம், என்கிட்ட இல்லை, ஆண்டவர் சொல்லி கொடுத்த பழக்கம், கண்ணை மூடிட்டு ஆண்டவர் சொன்னா குதிச்சிடணும். இந்த கிணறுடைய ஆழம் என்ன, எவ்வளவு தண்ணி இருக்கு, எவ்வளவு குதிச்சா எவ்வளவு தூரம் போகும், அதெல்லாம் யோசிக்க கூடாது. தண்ணி மேல இறங்கி நட அப்படின்னா நடந்துடணும், அவ்வளவுதான். ஏன் நடக்க சொல்றது அவரு, நடக்க போறோம். இல்ல நடக்க மூழ்கிட்டா தூக்குறவர் அவரு, தூக்கிட்டு போறாரு. இல்ல அப்புறம் என்ன பண்ணலாம், முடியாது, சரி போட்ல போய் உட்காந்துக்கலாம், திருப்பி அவரே கூட்டு வந்துருவாரு. நடக்கவும் வைப்பாரு, மூழ்குனா தூக்கவும் செய்வாரு, வேணானா போட்ல உட்கார வச்சு திருப்பி கூட்டிட்டு வந்துருவாரு. அப்படிப்பட்ட தேவன் ஒருத்தர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? எதை கர்த்தர் சொன்னாரோ அதை தைரியமா செய்யுங்க, அதை உட்காந்து ஆராயாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, இல்ல வசனம் சொல்லுது நாம் கணக்கு பார்த்து, அந்த கணக்கு பார்த்து வீடு கட்டுறது, இந்த கான்செப்ட் எல்லாம் யார் செய்யணும்னா அவங்களா யோசிச்சு செய்யறவங்க செய்யறது. கர்த்தர் சொல்லும் போது எதையும் யோசிக்க கூடாது. கர்த்தர் சொன்னா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். மொசக்கொட்டை பூச்சி வழியா போயிடலாம். இல்ல சண்டை பண்ணலாமா, இல்ல வேணாம் 7 தடவை சுத்தி வா, நடந்துடலாம். ஆண்டவரே 5000 பேருக்கு 200 பணம் இருந்தாலும் வருமா? சரி வராதா, என்ன செய்யலாம்? இவங்களை பேசாம அனுப்பி விட்டுருவோம். இல்ல பசியா இருக்குமாப்பா, போற வழியில சோர்ந்து போவாங்களே, எனக்கு காசும் இல்ல அப்பமும் இல்ல, என்ன பண்ணலாம், யாருக்கிட்டையாவது இருக்கான்னு பாரு. ஒரு பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு, சரி அதை வாங்கிட்டு வா. அதை வச்சு யோசிச்சா என்ன ஆகும்? 5 அப்பம் 2 மீன். இவர் அதுக்கப்புறம் தான் அற்புதமே செய்ய போறாரு. இப்ப அந்திரே சொல்றாரு, ஒரு பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு, அதை வாங்கிட்டு வா. அதை வாங்கிட்டு வந்து நான் நினைக்கிறேன்டா, நம்ம மட்டும் தனியா போய் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வர சொல்றாரு போல. 5 அப்பம் 2 மீன் இவங்க 12 பேருக்கே பார்த்தாரு. அதை போய் என்ன வாங்கிட்டு வர்றது? சொல்லியே அனுப்பல, நீ வாங்கிட்டு வா, இது 5000 பேருக்கு நான் எப்படி மாத்தி காட்டுறேன் பாருன்னு சொல்லல. உங்ககிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் ஒரு சின்ன பையன் வச்சிருக்கான், அதை வாங்கிட்டு வா. முதல்ல அவன் கொடுக்கணுமே, அவனே 3 நாள் இருக்கான் உட்காந்துருக்காங்க, அவன் கொடுக்கணுமே. சொன்னார், போய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்தார். இவர் அந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும் இந்த 12 பேருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னடா பண்ண போறாரு? 5 அப்பட்ட ஒரு கை பிட்டா கூட 50 பேருக்கு வராதேடா, 5000 பேர் இருக்குமேடா, என்னடா செய்ய போறாரு? அவர் மேல சோத்திரம் பண்ணி கீழே இறக்குனா மொத்தம் ரொம்ப இருக்கு, கொண்டு போய் கொடு, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடு, அவ்வளவுதான். நான் சொல்ற வேலையை மட்டும் செய். 5 அப்பம் 5000 பேருக்கு எப்படி மாறுதுங்கிறத உட்காந்து பாரு. ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அற்புதத்தையும் அதிசயத்தையும் என்ன செய்ய முடியாது? யூ கான்ட் ப்ரூவ் த மிராக்கிள்ஸ். அற்புதத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது? ப்ரூவ் பண்ண முடியாது. அதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. கச்சாடி நிறைய தண்ணி நிரப்புங்க, நிரப்பியாச்சு, மொண்டுட்டு போங்க. மொண்டுட்டு போய்
எல்லாருக்கும் கொடுங்க. எதுக்கு? வெறும் தண்ணியை மொண்டுட்டு போய் கொடுக்க சொல்றாரு. குடுறா சொல்றது ஏசுநாதர் கொண்டு கூட இல்லைங்க, நீ குடுறா போடா, யோசிக்காம குடுறா. கொடுத்தா அவன் குடிச்சு இப்படியே பார்த்துருப்பான் ஃபர்ஸ்ட். ஐயோ தண்ணி கொடுத்தோன்னு முறைக்கிறான் போல தெரியுது. குடிச்சவன் சொல்றான், இதை எங்கடா வச்சிருந்தீங்க இவ்வளவு நேரம்? அவன் கேட்கறான், இவ்வளவு எவ்வளவு நேரம் எங்கடா வச்சிருந்தீங்க இதை? அவன் எட்டி பார்க்கறான், என்னவா இருக்கு? தண்ணி தான். குடிச்சு பார்த்தா திராட்சை ரசம். என்ன நடந்துச்சு? என்ன நடந்ததுலாம் கேட்காத, சொன்னதை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. செஞ்சீங்கன்னா தண்ணி திராட்சை ரசமா மாறும். செஞ்சீங்கன்னா 5 அப்பம் 5000 பேருக்கு வரும். செஞ்சா அது அதிசயமான ஆலோசனையாக இருக்கும். அந்த மாதிரி இன்னொருத்தர் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நேரத்தில் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை அப்படிதாங்க இருக்கும். நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவருக்கு எல்லாரும் மாதிரி அவரும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், பலிக்கு பெருக பண்ணுவேன் எல்லாம் சொல்லிட்டாரு. அது எல்லாரும் மாதிரி வாக்குதாத்தம் தான். என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு கெமிக்கல் பேரை சொல்லி இதோட கலந்துருன்னு சொன்னார். இவரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கலக்கிறாரு. கலந்துட்டு எடுக்கிறாரு. அந்த ப்ராடக்ட் வேற மாதிரி இருக்கு. அந்த ப்ராடக்டை கொண்டு போய் மார்க்கெட்ல கொடுத்தா அவன் இந்த ப்ராடக்ட் கொடுங்க, இதே ப்ராடக்ட் கொடுங்கன்றான். இதே ப்ராடக்ட் கொடுங்க. இதே மாதிரி செய்யறவன் எவனுக்கும் அது புரியல. இவன் என்ன பண்ணிருக்காரு? இது என்ன ப்ராடக்ட் நல்லா இருக்குது, என்ன செய்யறாரு, ஏது செய்யறாரு? ஆண்டவர் அவருக்குன்னு அந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துருக்கிறார். இது வரைக்கும் யாரும் பண்ணாதது. இந்த மாதிரி நீங்க போய் உலக ஹிஸ்டரியில பாருங்க, எத்தனையோ பேருக்கு கர்த்தர் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு. அவங்க நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்றேன், மனுஷ ஆலோசனையை விட தேவ ஆலோசனை அதிசயமானது. காடோடைய நாலேஜும் விஸ்டமும் எக்ஸ்ட்ராடினரி. மனுஷன் கொடுக்கறது இருக்கு, சில நாட்கள் இருக்கு, தேவை இல்லைன்னு சொல்லல. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை ஒன்று இருக்கு. திடீர்னு உங்களுக்கு சொல்வாரு, இப்படி செய்யும் பாரு, இல்லைங்க இப்படி எல்லாரும் நீ செய்ப்பா, நீ அதை செய்ய. ஆண்டவர் பேச்சை கேட்டு மட்டும் நீ செஞ்சிரு. பல நேரங்களில் எங்களுக்கு நடந்த சாட்சியெல்லாம் நாங்கள் சொன்னோம்னா நிறைய சொல்ல முடியும். இந்த 20 வருஷ ஊழியத்தில் சம்பந்தமே இல்லாத இடத்துல ஆண்டவர் சொல்வாரு, நீ செய் அப்படிம்பார். செஞ்சு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஏங்க இதை ஏங்க போய் செஞ்சீங்க, எப்படி இதை செஞ்சீங்க, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, ஆச்சரியமா இருக்கும்பாங்க. நான் சொல்றேன், எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. சொன்னதை செஞ்சோம், அவ்வளவுதான். காரணம், அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதை எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாம, எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாம தைரியமா நீ செய்யுங்க. அப்படியே செய்யுங்க. கடல்ல நடக்க சொன்னா நடங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் சொன்னா அதான் முக்கியம். நீங்களா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்க கூடாது, நீங்களா யோசிக்க கூடாது. ஆண்டவர் சொன்னா செய்யுங்க. அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய உலக பிரகாரமாயும் சரி, அது மட்டுமல்ல உங்களுடைய பிசினஸ்லயும் சரி, எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆலோசனை அதிசயமா இருக்கும். அதிசயமா இருந்தா மட்டும்தான் அது உங்களை உயர்வுக்கு நேராக கொண்டு போகும். அந்த ஆலோசனையே வித்தியாசமா இருக்கும்.